உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே வாங்க. என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க? என்ன வேணும்? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது போன மாசம் 16ஆம் தேதி தாராங்கிற ஒருத்தங்களை அடக்கம் பண்ணீங்கல்ல? ஆமா சார். நீங்க கூட அன்னைக்கு வந்து பாத்தீங்களே. இப்ப என்ன சார் மறுபடியும் அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்களா? மாலை எதுவும் வாங்கிட்டு வரலையா சார்? இல்ல கார்ல இருக்கா? நான் வேணா போய் எடுத்துட்டு வரவா சார்? இல்ல நான் அஞ்சலி செலுத்துறதுக்காகலாம் வரல. தாரா உண்மையிலே இறந்துட்டாங்களா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. அதனால புதைச்ச இடத்த தோண்டி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். சார் பணத்தை தோண்டி பார்க்கணும்னா தாசில்தார் கலெக்டர் உத்தரவுலாம் வேணும் சார். அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஐயா. ஆனா சட்டப்படி நடக்கணும்னா தான் அவங்க பெர்மிஷன் எல்லாம் தேவை. யாருக்கும் தெரியாம காது வச்ச மாதிரி தோண்டி பார்க்கணும். அதுக்கு உன்னோட பெர்மிஷன் இருந்தா போதும். சார் என்ன சார் நீங்க போலீஸா இருந்துட்டு இப்படி பேசுறீங்க? இங்க பாரு, நான் போலீஸ்லாம் கிடையாது, போலீஸ் மாதிரி, அவ்வளவுதான். என்னது போலீஸ் மாதிரியா? சார் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, அதனால ஒத்துக்கிறேன். நீங்க இங்க நின்னு ஆளுங்க வர்றாங்களான்னு பாருங்க. நீங்க சொன்ன வேலையை நான் சீக்கிரம் முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, மம்பட்டி எடுத்துட்டு வரேன். சரி. வாங்க சார். பாத்துக்கங்க சார், ஆளுங்க யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ தோண்டியா? பிரச்சனை ஆயிராம. சார் யாராவது வர்றாங்களான்னு பாருங்க சார். நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரமா விட்டுங்க. சார் பார்த்து சார், யாராவது வந்துட போறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரமா தோண்டுங்க. கொஞ்சம் சீக்கிரமா. இதோ பண்றேன் சார். அண்ணே அண்ணே அண்ணே, இந்த பக்கம் அந்த முகத்துக்கிட்ட தோண்டுங்க. சார் 1 வரைக்கும் போதுமா எப்படி சார்? போதுண்ணே, மூடிடுங்க. தேங்க்யூ. ஹலோ சார். மாரி, நான் இப்ப தாராவை அடக்கம் பண்ண இடுகாட்டுல இருந்து தான் பேசுறேன். சொல்லுங்க சார். தாராத்திய புதைச்ச இடத்துல தோண்டி பாத்தீங்களா? தோண்டி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மாரி. என்னாச்சு சார்? குழிக்குள்ள பாடி இருக்கா இல்ல காலியா இருக்கா? உள்ள பாடி இருக்கு. பாடி இருக்கா? ஆமா மாரி, புதைச்சு
14-15 நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அழுகி வேற போயிடுச்சு. தலையில முடி நீளமா தான் இருக்கு, அதனால கன்ஃபார்மா இது பொம்பளை பாடி தான். புடவெல்லாம் கூட நீங்க சொன்ன கலர்ல தான் இருக்கு, அதனால கன்ஃபார்மா இது தாராவோட பாடி தான். உங்க கனவுல வந்தது நிச்சயமா தாராவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல மாதிரி. ஏன்னா தாரா உயிரோடு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த குழிக்குள்ளையும் நான் தான் பாத்துட்டேனே. சரிங்க சார். சரி. ஆறு, தண்ணி, கோவில்னு இந்த இடம் எல்லாமே பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு மாதிரி. நான் ரசிச்ச இந்த காசியோட அழக உனக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வீடியோ கால் பண்ணேன். அப்படியா ஹஸ்பண்ட் சார்? எங்க நல்லா காட்டுங்க, நீங்க பார்த்து ரசிச்ச அழக. இதோ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் ஆட்டோல போயிட்டு இருக்கேன். அங்க ரீச் ஆன உடனே அப்படியே உனக்கு வீடியோ கால்ல காட்டுறேன். ஓகே? எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் சார். எங்க போயிட்டு இருக்கீங்க? மாரி, நான் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். இரு, இப்ப நான் வீடியோ கால்ல காட்டுறேன், பாரு. மாரி, இந்த இடத்த நல்லா பாரு, இந்த காசியோட அழக பாரு. இங்கதான் அம்மாக்கு திதி கொடுக்க போறேன். பாரு. ஹஸ்பண்ட் சார், நீங்க இங்கதான் தாராத்துக்கு பிண்டம் வைக்க போறீங்களா? ஆமா மாரி, ஜோசியர் காசியில பிண்டம் கொடுத்தா அம்மோட ஆத்மா சாந்தி அடைன்னு சொன்னார்ல. அம்மா எதுக்காக அப்படி கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹஸ்பண்ட் சார். சரி சரி, நான் பிண்டம் கொடுத்துட்டு உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஓகே? சரி. நான் கனவுல பார்த்த இடம் இதுதான். அப்போ நான் கனவுல பார்த்த தாரா அத்தை அங்கதான் இருக்காங்களா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.